குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கம் முதல் மாதாந்திர கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தருமபுரி மாவட்ட ஜோதிட நல சங்கத்தின் நிர்வாகிகளாக உயர் திரு ஜோதிடர் ஆர் ஜெயபால், தருமபுரி மாவட்ட தலைவரை வருக வருக என வரவேற்கிறோம். தருமபுரி மாவட்ட செயலாளர் ஜோதிட கலையரசு என் துரை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட நல சங்கத்தின் பொருளாளராக ஜோதிட நவசக்தி ஜே பத்மாவதி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது ஜோதிட நல சங்கத்தின் துணை தலைவராக ஜோதிட சிரோன்மணி எஸ் சிங்காரவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். துணை செயலாளர் ஜோதிட நவரத்ன என் நீலகண்ட சாஸ்திரி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட ரத்ன அதாவது துணை பொருளாளர் ஜோதிட ரத்ன என் ரவீந்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம்மளுடைய தருமபுரி மாவட்ட நல சங்கத்தின் கௌரவ தலைவராக உயர் திரு ஜோதிட ஆசிரியர் MA ஜெய் அருண் தீர்த்தமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். சங்க கிளை ஒருங்கிணைப்பாளராக ஜோதிடர் உயர் திரு ஜெய் சக்திவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் சங்க ஒருங்கிணைப்பாளர் உயர் திரு சி செல்வம் எண்கணித நிபுணர் லக்கிம்பட்டி ஜோதிடர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நம்மளுடைய ஜோதிட நல சங்கத்தின் சிறப்பு அழைப்பாளராக நமது தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடத்தில் சிறப்பாக ஜோதிடமும் வாஸ்து எண்கணிதம் இது போன்ற வகையில் நல்ல நிலைமையில் மக்களுக்கு அரும்பாடுபட்டு நிறைய வழிகாட்டுதலும் ஜோதிட வழிகாட்டுதலும் அதே போல் தெய்வ வழிகாட்டுதலும் தர்ம சிந்தனையோடு செயலாற்றி கொண்டிருக்கும் நம்மளுடைய தருமபுரி மாவட்ட சிறப்பு பேச்சாளராக வருகை புரிந்திருக்கும் ஜோதிட ரத்ன பி சதாசிவம் அவர்கள் 11ஆம் பாவம் அதன் அற்புதங்களும் பற்றி பேச வந்திருக்கிறார். அவரை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல் ஜோதிட ரத்ன H முரளிதரன் தனம் பொருளாதாரம் செல்வம் பெருக வழிபாட்டு முறைகள் நமக்கு அற்புதமாக கொடுக்க வந்திருக்கிறார். ஐயா அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். ஜோதிட கலையரசு என் துரை அவர்கள் திருமண பொருத்தத்தில் மிக அற்புதமாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக இன்னைக்கு அதாவது நமக்கு நிறைய விதத்துல அந்த திருமண பொருத்தத்தை பத்தி நிறைய விதத்துல விளக்க சொல்ல இருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட ரத்ன நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் 6ஆம் பாவத்தினுடைய சூட்சுமங்களை பற்றி பேச இருக்கிறார். ஐயா அவர்களை பெருமையுடன் வரவேற்கிறோம். ஜோதிட சிரோன்மணி எஸ் முருகானந்தம் நட்சத்திர யோகப்படி திருமண பந்தமும் ஆதி பரியோகமும் பத்தி பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். உயர் திரு ஜோதிட நவரத்ன ஜெயபால் அவர்கள் 7ஆம் பாவமும் திருமண தடையும் பற்றி பேச இருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். உயர் திரு ஜோதிடர் பேராசிரியர் MA ஜெய் அருண் முதலாம் பாவத்தை பற்றி பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட ரத்ன கே சாய் கிருஷ்ணா அவர்கள் 27 நட்சத்திரங்களும் அதன் கர்ம பதிவுகளும் பற்றி பேச வந்திருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிட ரத்ன ஜி முருகன் அவர்கள் 2ஆம் பாவகமும் அதன் அற்புதங்களும் பற்றி பேச வந்திருக்கிறார். அவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிடர் சி செல்வம் ஜாதகத்தில் காசி ஜாதகம்
கண்டுபிடிப்பது எப்படி என்று விளக்க வந்திருக்கிறார். ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் நம்மளுடைய ஜோதிட நல சங்க கருத்தரங்கமானது மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவதாக ஜோதிட ரத்ன H முரளிதரன் அவர்கள் இன்னைக்கு பொதுவாக பாத்தீங்கன்னா பொருளாதாரம் தான் மிக முக்கியமா இருக்குது. அந்த பொருளாதாரத்தை பத்தி இன்னைக்கு தனம், பொருளாதாரம், செல்வம் அதை பத்தி நமக்கு சிறப்புரை ஆற்ற வருகிறார். ஐயா அவர்களை மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள், அனைத்து குருமார்களுக்கும் முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பேச வாய்ப்பு அளித்த தருமபுரி மாவட்ட ஜோதிடர்கள் நலசங்க தலைவர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்ற மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரிந்து நான் பேச வர்றது 3வது மீட்டிங்கு. மற்ற இடத்துல பேசியிருக்கேன். இப்போ நான் சொல்ல வர்றது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனம் 2ஆம் பாவம் சம்பந்தமான பரிகாரங்கள். இதை நாங்கள் வாழ்க்கையில அனுபவித்து இது பொருளாதாரம் சிறந்து இருக்கு. இது குறிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட். என்னோட இது நான் சொல்லலை, என்னோட குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்து, குருமார்கள் சொன்னதை நான் அதை ஃபாலோ பண்ணி தொடர்ந்து செஞ்சு வருஷக்கணக்காக செஞ்சு பொருளாதாரத்துல செல்வ நிலை உயர்ந்திருக்கு. அதுக்கு உதாரணம் நான் சொல்லக்கூடாது, குருநாதர் சொல்லி கொடுத்ததை செஞ்சு ஃபாலோ பண்ணதுனால வந்தது. இது மிக மிக அருமையான பரிகாரம், ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், அனுபவ பரிகாரம். இது அனைவரும் பயன்படுத்திக்குங்க. இப்போ எந்த கோரிக்கையா இருந்தாலும், எந்த வேண்டுதலா இருந்தாலும், ஒரே ஒரு மஞ்சள் கொம்பை எடுத்துட்டு விநாயகர்கிட்ட கொண்டு போய் வைங்க. விநாயகர்கிட்ட வச்சு அந்த ஒரே ஒரு கோரிக்கை வச்சு விநாயகரை 3 சுத்துங்க. அந்த விநாயகர்கிட்ட சுத்திட்டு அந்த மஞ்சள் கொம்பை எடுத்துட்டு வந்து வீட்டில் விநாயகர்கிட்ட வச்சிருங்க. மறுநாள் அதே மஞ்சள் கொம்பை எடுத்துட்டு போங்க, விநாயகர்கிட்ட வச்சு 3 சுத்துங்க. ஒரே ஒரு கோரிக்கை வச்சு அந்த மஞ்சள் கொம்பை வாங்கிட்டு வீட்டில் வைங்க. இந்த மாதிரி 8 நாள் செய்யுங்க. தினமும் 3 சுத்து விநாயகர் சுத்திட்டு அது ஒரே மஞ்சள் கொம்பை வச்சு ஒரே ஒரு கோரிக்கை வச்சு 9ஆம் நாள் அந்த விநாயகருக்கு 16 வகை அபிஷேகம் பண்ணி, வஸ்திரம் சாத்தி, அருகம்புல் மாலை சாத்தி, பொங்கல் நைவேத்தியம் பண்ணி, மாலை சாத்தி, அன்னைக்கு மட்டும் 27 சுத்து ஊத்தணும் விநாயகரை. ஒரே ஒரு கோரிக்கை வச்சு முடிஞ்ச அந்த கோரிக்கை முடிஞ்சு 27 சுத்து ஊத்துறதுக்கு அப்புறம் அந்த மஞ்சள் கொம்பையும் அருகம்புல் மாலையும் கேட்டு வாங்கி வந்து வீட்டுல வச்சிருங்க. நீங்க என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்களோ அந்த கோரிக்கை 90 நாள்ல நிறைவேறும். 3 மாசம் அல்லது 6 மாசத்துல இந்த கோரிக்கை நிறைவேறும். இது அனுபவம் உண்மை. எங்களோட குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்து நிறைய பேருக்கு என்னோட வாடிக்கையாளர் சொல்லி சக்சஸ் ஆயிருக்காங்க. எந்த கோரிக்கை வேணா வைக்கலாம். உதாரணம் சொல்லணும்னா, என் கூட அஸ்ட்ராலஜி படிச்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து, 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பரிகாரம் சொன்னோம். அவங்க பொண்ணு டெலிவரிக்கு வந்திருக்காங்க, ஸ்கேன் பண்ணிருக்காங்க, சிசரின்னு சொல்லிட்டாங்க. அவங்க போன் பண்ணி சிசரின்னு சொல்றாங்க, சார் 1 லட்ச ரூபா ஆகும்னாங்க. இதை செய்ய சொன்னோம், அவங்க செஞ்சாங்க. அடுத்த ஒரு 20 நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது நார்மல் டெலிவரின்னு ஸ்கேன் வந்துருச்சு. குழந்தை நார்மல் டெலிவரி பிறந்துருச்சு. 1 லட்ச ரூபா செலவு மிச்சம். அவங்க போன் பண்ணி சொன்னோம், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த மாதிரி எல்லாமே கோரிக்கை. என்னோட வீட்லயே 2-3 காயின் காணாம போய் கோரிக்கை வச்சு 10 நாள் கிடைச்சது. 2-3 காயின் காணாம போய் 2 வருஷத்துக்கு முன்னாடி மன உளைச்சல் ஆகி இந்த பரிகாரம் செஞ்சோம். ஆனா கோயிலு பூசாரி இருக்கணும் அது செய்யறதுக்கு, அதை பார்த்து செய்யுங்க. செஞ்சோம், 10 நாள்ல கிடைச்சது. 5 நாள் மன உளைச்சல்ல அவதிப்பட்டோம், செஞ்சோன்னா சக்சஸ் ஆனது. இது மிக அருமையான பரிகாரம். எந்த கோரிக்கை வச்சு செய்யலாம். திருமண தடை, வேலை கிடைக்கிறதுக்கு, எந்த கோரிக்கையும் வைக்கலாம். 9 நாள் விநாயகர் பண்ணணும். அடுத்தது இதுவும் மிகப்பெரிய பரிகாரம். இப்ப அன்றாட இது செய்யறாங்க இல்லையா, அன்றாட வியாபாரம் பண்றவங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை அன்னைக்கு 5 ரூபாய் காயின் 5 கையில வச்சுட்டு விநாயகர் ஒரு 3 சுத்திட்டு வந்து அந்த காயினை அந்த வியாபாரம் செய்யற கல்லாப்பட்டியில போட சொல்லுங்க. அந்த காயின் கல்லாப்பட்டி போட்டு அது காயின் செலவாகட்டும். செஞ்சுட்டு வரும்போது அந்த வாரம் வியாபாரம் அமோகமா இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு
பூ விற்கிறாங்க, அன்றாட பூ விற்கிறவங்க போய் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா 150 ரூபா வியாபாரம் ஆகுறது 300 ஆகும். இது அருமையான பரிகாரம். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் 5 ரூபா காயின் 5 கையில வச்சுட்டு விநாயகரை 3 சுத்திட்டு வந்து வியாபாரத்துக்கு எல்லாப்பட்டில போட்டா வியாபாரம் அமோகமாகுது. இது நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் ஆயிருக்கு. இதுல வந்து எனக்கு உதாரணம் சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் செல்கர் வச்சிருக்காரு பஸ் ஸ்டாண்ட்ல. இது ஒரு வருஷம் நடந்தது. அவர்கிட்ட வந்து வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். வாடகை கட்ட முடியல, வாடகை ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாடகை கட்டணும், நான் கையில இருந்தா வாடகை கட்டிட்டு இருக்கேன், கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கேன், இதை செய்ய சொன்னோம். 6 மாசத்துக்கு அப்புறம் கேட்கும்போது வியாபாரம் வந்து கடன் கட்டுறேன்னு சொன்னோம். அப்போ அப்படி அந்த அளவுக்கு வியாபாரம் அமோகமாக ஆரம்பிச்சது. நிறைய பேர் வழியில் பக்கம் சொல்லி சக்சஸ் ஆயிருக்கு. இது அன்றாட வியாபாரம் பண்றவங்க சிறப்பு. அடுத்தது இதுவும் மிகப்பெரிய பரிகாரங்க. இது வந்து தினமும் இது வந்து குருநாத் சொல்லி கொடுத்தது, எல்லாமே குருநாத் சொன்னதுதான். இது நான் செஞ்சுட்டு இருக்கிற பரிகாரம். தினமும் மாலை 6:30 இருந்து 8 மணிக்குள்ள சாயங்காலம் 6 வெத்தலை 3 பாக்கு ஒரு தட்டுல வச்சு பூஜை ரூம்ல வெத்தலை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு களிப்பாக்கு 3 பாக்கு வச்சு அதுல 1 ரூபா காயினோ 2 ரூபா காயினோ உங்களுக்கு எது வேணுமோ அது போடுங்க. 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் அது போடுங்க. வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இல்ல ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படி ஒரு 21 தடவை சொல்லுங்க. சொல்லிட்டு அதை வச்சிருக்க தட்டுல நெய் தீபம் ஏற்றிருங்க. சாயங்காலம் 6:00 இருந்து 8க்குள்ள ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதிகபட்சம். மறுநாள் சாயங்காலம் அதே 6 to 8 அந்த 6 வெத்தலை 3 பாக்கை எடுத்துருங்க. அந்த காயின் ஒரு டப்பால போட்டு வைங்க. புதுசா ஒரு 6 வெத்தலை 3 பாக்கு வைங்க. களிப்பாக்கு தான் வைக்கணும். திரும்ப காயின் 1 ரூபா காயின் 2 ரூபா காயின் ஏதோ ஒண்ணுதான் வைக்கணும், வச்சிருங்க. இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. தினமும் சாயங்காலம் 6 to 8 6 வெத்தலை 3 பாக்கு மாத்திட்டு வாங்க. அந்த காயினை ஒரு டப்பால போட்டுட்டு வாங்க. இந்த காயின் சேருது இல்லைங்களா, இந்த காயினை கொண்டு போய் பெருமாள் கோயில் உண்டியில போடுங்க. மறைமுகமா பொருளாதாரம் சேரும், தனம் சேரும். இது அனுபவம், செஞ்சிருக்கோம், சக்சஸ் ஆயிருக்கு வாழ்க்கையில. இது குருநாதர் சொல்லி கொடுத்தது தான். எல்லா குருநாதர் சொல்லி கொடுத்து செஞ்சுதான் சக்சஸ் ஆனது. செஞ்சுட்டு வாங்க. தினமும் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அதிகபட்சம். சப்போஸ் நீங்க வெளியூர் போறீங்க, காலையில 6 மணிக்கு கிளம்புறீங்க, நைட்டு வர்றது 10 மணி ஆச்சுன்னா அந்த ஏற்கனவே தட்டுல அப்படியே இருக்கட்டும். புதுசா ஒரு தட்டுல 6 வெத்தலை 3 பாக்கு காயின் வச்சுட்டு போயிடுங்க. அந்நாளைக்கு வைக்கிறது. சப்போஸ் 2 நாள் 3 நாள் அப்படிங்கிறத விட்டுருங்க, வேற வழி இல்ல. அதான் நாம தரைய கூடாது, தானா தரையான பிரச்சனை கிடையாது. ஒரு நாள் போயிட்டு லேட்டா வருதுன்னா முதல் நாள் காலை வச்சுட்டு போயிடலாம். அதை விடாம செய்யுங்க. இது நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் ஒரு கிளைண்ட், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் கட்டுறது கூட கடனாய் கட்டிட்டு இருந்தாங்க. இதை சொல்ல ஆரம்பிச்சு அவங்க செய்ய ஆரம்பிச்ச உடனே அவங்க ஃபீஸ்க்கு அவங்க பசங்க எல்லாம் சிபிஎஸ்சியில படிக்கிறாங்க. பசங்க இன்னைக்கு கடன் வாங்கல, காசு கையில காசு வர ஆரம்பிச்சிருது. முதல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டாங்க. ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம் ஜி, அந்த ஜி தான் கூப்பிடுவாங்க, ரொம்ப சந்தோஷம் ஜி, நான் டெவலப் ஆயிருக்கேன் அப்படின்னாங்க. இப்ப காரும் வாங்கிட்டாங்க. இப்போ பரவமா பொருளாதாரம் சேரும். பணம் வீட்டுல எப்பயோ பண தட்டுப்பாடு இருக்காது. இது மிகப்பெரிய பரிகாரம். அடுத்ததுங்க, நான் தினமும் 4:30 மணிக்கு எந்திரிச்சிருவேன் பிரம்ம முகூர்த்தத்துல. அந்த மாதிரி எழுந்து பழகி பாருங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஒரு 5 நிமிஷம் மூஞ்சி கழுவிட்டு உட்காந்து, வீட்டுல கூட உட்காந்து சொல்லலாம். நான் வெளியே வாசல் இருந்து பிரபஞ்சத்தை வேண்டுவேன். நம்ம என்ன வேண்டுறோமோ கோரிக்கை அது 100% நிறைவேறும். அனுபவம் உண்மை. எங்க ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு பென்ஷன் கிடையாது, இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அவங்களுக்கு பென்ஷன் வேணும் வேண்டிக்கிட்டேன். 2 மாசம் முந்தைய பென்ஷன் தரேன்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைவேறுது. 4:30 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் மனதார என்ன வேண்டுமோ அந்த 100% கோரிக்கை நிறைவேறும். அப்புறங்க 20 ரூபா நோட்டு கட்டு ஒரு கட்டு வாங்கி வீட்டுல வச்சு பாருங்க, பண தட்டுப்பாடு இருக்காது. 20 ரூபா கட்டு ஒரு நோட்டு மட்டும் வாங்கி வீட்டுல வச்சு பாருங்க. பூஜை ரூம்லயோ பீரோலையும் வச்சு பாருங்க. அந்த கட்டு அப்படியே இருக்கட்டும். கண்டிப்பாக உங்களுக்கு பண தட்டுப்பாடு இருக்காது. பணம் வசதி, பணம் இருந்துட்டே இருக்கும். இது ஒரு பரிகாரம். அப்புறங்க ஒரு ஜென்ம நட்சத்திரம், நம்ம ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அதுக்கு 27வது நட்சத்திரம் வர நாள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சா, மாசம் செஞ்சாலும் சரி, இல்ல ஒரு தடவை செஞ்சாலும் சரி, செல்வ நிலை உயரும். இப்ப உதாரணத்துக்கு என் நட்சத்திரம் போராடும், இருத நட்சத்திரம் வந்து மூலம். இப்ப மூல நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செல்வ நிலை உயரும். இதுவும் அனுபவிச்சிருக்கோம். அடுத்தது, ஒவ்வொரு பிரதோஷ நாள்லயும் பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க. பஞ்சகவ்யம்னா 1 லிட்டர் பால்ல கொஞ்சோண்டு கோமியம்,
கொஞ்சோண்டு சாணம், கொஞ்சோண்டு தயிர், கொஞ்சோண்டு நெய், இதை கலந்துடணும். அந்த கலந்தாதான் பஞ்சகவ்யம்பாங்க. அதை கொண்டு போய் பிரதோஷ நாள்ல சிவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் பெருகும், தனம் பெருகும். செஞ்சு பாருங்க, இதை அனுபவம் செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு பிரதோஷ நாள்லயும். மிகப்பெரிய பரிகாரம். இதெல்லாம் அங்க குருநாத் சொன்னதுதான். அப்புறம் அதே மாதிரி தினமும் பசு மாட்டுக்கு 2 வாழைப்பழம் கொடுத்துருவாங்க ஆச்சுங்களா, பண தட்டுப்பாடு வராது. அப்புறம் ஒவ்வொரு மாதம் அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு மாட்டு தீவனம் 5 கிலோவோ 10 கிலோவோ கொடுத்துட்டு வாங்க. உள்ள முடிஞ்சது, இது சக்சஸ். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ இல்ல வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ மாசத்துல ஒரு நாளோ அகத்திக்கீரை கொடுங்க பசுமாட்டுக்கு. அமாவாசை கொடுங்க அவசியம் கிடையாது, வெள்ளிக்கிழமை கொடுத்துட்டு வாங்க, பொருளாதாரம் சேரும். அப்புறங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வில்வ மரத்துக்கு பால் 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ வில்வ மரத்துக்கு ஊத்திட்டு வாங்க, ஊத்திட்டு வேண்டிட்டு வாங்க, செல்வநிலை போயிடும். அடுத்தது நம்ம ஜென்ம நட்சத்திரம் வர்றதுக்கு 2ஆம் நட்சத்திரம் அன்னைக்கு, நம்ம ஜென்ம நட்சத்திரம் என்னவோ அது 2ஆம் நட்சத்திரம் அன்னைக்கு அரச மரத்துக்கு கீழே இருக்க விநாயகரை ஒரு 108 சுத்திட்டு வாங்க. ஒரு மாசம் ஒரு நாள் சுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலதார செல்வம் நிலைச்சிருக்கும், தனம் நிலைச்சிருக்கும். அங்க வெத்தலை பாக்கு பழம் வச்சு, ஊதுபத்தி வச்சு, கற்பூரம் வச்சு 2 தீபம் மண்டகல் விளக்க தீபம் போட்டு வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா இது சிறப்பா இருக்கும். பணம் பொருளாதாரத்துக்கு ஒரு குறை இருக்காது. அடுத்ததுங்க நம்ம சம்பத்தாரை வழிபாட்டுக்கு ஒரு சின்ன இது, அதாவது நட்சத்திர மலர் ஒன்று இருக்கு. நம்ம நட்சத்திரத்திற்கான அதி தேவதை இருக்கு. நம்ம நட்சத்திரம் என்ன அதி தேவதையோ அதுக்கு அந்த மலர் வச்சு வழிபாடு பண்ணா நமக்கு பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். நம்ம நட்சத்திரத்திற்கு 2வது 11வது 20 நட்சத்திரம் தான் நம்ம சம்பத்தாரை. ஓகேங்களா? இப்போ இதுக்கு பஞ்சாங்கத்துல 49ஆம் பக்கத்துல நட்சத்திர தேவதைகள் ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சரஸ்வதி, பரணிக்கு துர்கை, கிருத்திகைக்கு அக்னி, ரோகிணிக்கு பிரம்மா, மிருகசீரிஷம் சந்திரன், திருவாதிரைக்கு ருத்ரன் சிவன், புனர்பூசத்துக்கு அதிதி, பூசம் குரு, ஆயில்யம் ஆதிசேஷன், மகம் சுக்கிரன், பூரம் பார்வதி, உத்திரம் சூரியன், அஸ்தம் சவிதா, சித்திரை துவாஷ்டா, சுவாதி வாயு, விசாகம் முருகன், அனுஷம் லட்சுமி, கேட்டை இந்திரன், மூலம் அரக்கன், பூராடம் வருணன், உத்திராடம் விநாயகர், திருவோணம் விஷ்ணு, அவிட்டம் வசுக்கள், சதயம் யமன், பூரட்டாதி குபேரன், உத்திரட்டாதி காமதேனு, ரேவதி சனீஸ்வரன். இது அதிதேவதைகள். இந்த அதிதேவதைகளுக்கு ஒரு நட்சத்திரத்துக்கான 27 மலர் கொடுத்துருக்காங்க. இப்ப அஸ்வினி நட்சத்திரம் வந்தா சாமந்தி பூ, சாமந்தி பூ வச்சு சரஸ்வதி வழிபாடு பண்ணா நமக்கு தனம் சேரும். பரணிக்கு முல்லைப்பூ, இந்த முல்லைப்பூ கொண்டு நம்ம துர்க்கை வழிபாடு பண்ணா நமக்கு பொருளாதாரம் சேரும். கிருத்திகைக்கு செவ்வரளி, ரோகிணிக்கு பாரிஜாதம், மிருகசீரிசி ஜாதி மல்லி, திருவாதிரைக்கு வில்வப்பூ. அப்ப திருவாதிரை நட்சத்திரத்துக்காக மிருகசீரிசி நட்சத்திரத்துக்காரங்க 2ஆம் நட்சத்திரம் திருவாதிரை. அவங்க என்ன பண்ணணும், சிவனுக்கு வில்வப்பூ வச்சு வழிபட்டா உங்களுக்கு சம்பத்தாரை பணம் சேரும், பொருளாதாரம் இருக்கும். புனர்பூசத்துக்கு மறிக்கொழுந்து, பூசம் பன்னீர் மலர், ஆயில்யம் செவ்வரளி, மகம் மல்லிகை, பூரம் தாமரை, உத்திரம் கதம்பம், அஸ்தம் வெண்தாமரை, சித்திரை மந்தாரை, சுவாதி மஞ்சள் அருளி, விசாகம் திருவாச்சி, அனுஷம் செம்முல்லை, கேட்டை பன்னீர் ரோஜா, மூலம் வெண் சங்கு மலர், பூராடம் விருச்சி, உத்திராடம் சம்மங்கி, திருவோணம் சிவப்பு ரோஜா, அவிட்டம் செண்பகம், சதியம் கருங்குவளை, பூரட்டாதி வெள்ளரி, உத்திரட்டாதி நந்தியாவட்டம், ரேவதி செம்பருத்தி. இது இந்த நட்சத்திரத்துக்கு இந்த அதிதேவதைகளை நட்சத்திர பூவை கொண்டு வழிபடும் போது சீனிவாச பஞ்சாங்கத்துல 2026-20 இந்த சீனிவாச பஞ்சாங்க புஸ்தகம் பொருளாதாரத்துக்கு செல்வ சிலைக்கு நான் அனுபவிச்சு சொன்னாதான் எங்க ஜோதிட குருமார சொன்னதான் சொல்லியிருக்கேன். எனக்கு பேச வாய்ப்பு எடுத்ததுக்கு அனைவருக்கும் நன்றி. அனைவரும் இந்த இதை பயன்படுத்திக் கொள்ளும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா அவர்கள் பல்வேறு வகை ஜோதிட மாநாட்டில் சிறப்பாக பேசியிருக்கிறாரு. அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்
கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் இது போன்ற ஜோதிட கருத்தரங்கு மீட்டிங்ல நிறைய விதத்துல பேசியிருக்கிறாரு. அதே போல வந்து பல்வேறு ஜோதிடர்கள் பிரபலமா இருக்கிறவங்களோட நிறைய தொடர்புல இருக்கிறார். பரணி பாரதி ஐயா, அப்புறமா தங்கப்பாண்டியன் ஐயா, மணிக கோபையா, அவர் மணிகன்ராஜ் ஐயா, அப்புறமா முகுதன் முரளி, இது போன்ற வகையில நிறைய பிரபலமான ஜோதிடர்கள் வந்து தொடர்புல இருக்கிறதுனால ஐயாவுக்கு ஒரு சிறு மரியாதை நிமித்தமா கௌரவிக்கலாம்னு இருக்கிறோம். அனைவரும் கைத்தட்டோட கேட்டுக்கொள்கிறேன். நான் சொன்ன பரிகாரம்லாம் என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சது. எங்க குருநாதர் சொல்லி கொடுத்து நான் அனுபவிச்சு செஞ்சது. இது கூட ஜோதிடம் படித்த படிச்சவங்கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க அதை ஃபாலோ பண்ணாம இருந்துட்டு இப்போ அவங்க சொல்றாங்க, ஆமா நீங்க ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆயிருக்கீங்க, நான் தொடர்ந்து செய்யலன்னு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறகுன்னா 10 மாசம் இருந்தாதான் குழந்தை பிறக்கும். அது மாதிரி எந்த பரிகாரம் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். 3 மாசத்துல வருமானம் வராது, தொடர்ந்து 1 வருஷமா செஞ்சுட்டே வந்தீங்கன்னா தான் அந்த வாழ்க்கைய சிறப்பா இருக்கும். இப்ப அந்த 2வது வெத்தலை பாக்கு மாத்திர காயின் சொல்றேன் இல்லைங்களா, நான் 3 மாசத்துக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் கோயிலுக்கு கொண்டு போட்டு வருவேன். மிகப்பெரிய அபரிதமான வளர்ச்சி. இந்த பரிகாரம்லாம் குரு பிரபாகர் ஐயா சொன்னதுதான், எல்லாமே யூடியூப்ல பார்த்ததுதான், செஞ்சதுதான். இதெல்லாமே அனுபவம் தான். எங்க கூட படிச்சவங்க அத்தனை பேர் சொல்லி கூட ஃபாலோ பண்ண முடியாம போயிடுத்து அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. அதனால தொடர்ந்து செய்யணும், இதை விடாம தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எல்லாரும் செல்வர்கள் நல்லா இருக்கணும். பொருளாதாரம் நமக்கு இருந்தாதான் நம்ம எல்லாருமே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.